அனைவரும் எழுந்திருப்போம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிடலாம். அன்பே உருவான ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாடானது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. சிலுவப்பாதைக்கு முன்னம் வாசிக்கப்பட்ட அந்த முன்னுரையிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இறைவாக்கு முதலாவதாக இறைவாக்கு வழிபாடும், அதன் பிற்பாடு சிலுவை ஆராதனை வழிபாடும், இறுதியாக திருவிருந்து நற்கருணை வழிபாடும் இடம்பெறும். இப்பொழுது நாங்கள் அனைவரும் இறைவாக்கு வழிபாட்டிற்காக நம்மை ஆயத்தம் செய்வோம். அனைவரும் அமர்ந்து கொள்ளலாம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இதோ என் ஊழியர் சிறைப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றி உருவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய் பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்பு அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இழக்கப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனை உற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார்,
நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகில் நின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வஞ்சையில் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவிழம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்கி பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார் ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வெளியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம்முடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றமடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருளும். என் எதிரிகள் அனைவருடையவும் பழிச்சொல்லுக்கு நான் ஆளானே. என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்துக்குரியவனானே.
வெளியே என்னை காண்கின்றவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்தவன் போல் பிறர் கண்களுக்கு மறைவானே, உடைந்து போன மாட்கலத்தை போலானே. கையில் ஆவியை இரண்டாம் வாசகம். எபிசேர் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலிமின்மையைக் கண்டு இரக்கங்காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவினிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளதாகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமாவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்திருப்போம். புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவெளிப்பாடுகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களோடு கெதிரோன் என்னும் நீரோடியை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவல்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள் நசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் அவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள்.
ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயவாவுக்கு அவன் மாமனார். இந்த கயவாதான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் சீடரும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வழியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயிற்காவல் செய்த பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவர்களை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடிவரும் தொழுகை கூடங்களிலும் கோவில்களிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அன்று கொண்டிருந்த காவலர்களை ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணாவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவருடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடம் இருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடிய காலம். பாஸ்கா உணவை உண்ணும் தீர்க்கப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதன் என்ன, உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு,
அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார் பிலாத்து அவரிடம். உண்மையா? அது என்ன என்று கேட்டால், இப்படி கேட்டவன் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்வது வழக்கம் உண்டு. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற ஆடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவர்களை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மீதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுவர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கி கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வழியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்து நடுவெழுக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்துக்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏற்கனவே நண்பர்கள் வேளை பிலாத்து அவர்களிடம், இதோ இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒளிக ஒளிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்படைத்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகள் எழுதப்பட்டிருந்தது.
யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக் கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்தவன் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக் கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக் கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரதையில் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு கிழிக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என்னுடைய மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியும் மரியாவும் மகளா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம்மிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய குளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசாப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த இரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து வருமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக் கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுடன் சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரர்கள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையை கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது எனும் மறைநூல் நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் இன்னும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்கள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக் கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக் கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக் கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கோதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை கூடமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து அடக்க முறைப்படி நறுமணப் பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா உணவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததால்
அக்கல்லறையில் அவர்கள் இயேசுவை அடக்கம் செய்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பெரிய வெள்ளி அல்லது புனித வெள்ளி அல்லது பாடுகளின் வெள்ளி என்று நாங்கள் அழைக்கின்றோம். இன்றைய நாளிலே இறைவன் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்தை மீட்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த பணியினுடைய இறுதி கட்டத்திற்கு, அதாவது சிலுவை சாவை ஏற்று அந்த சிலுவை சாவின் மூலமாக இந்த உலகத்தை மீட்டு இரட்சித்த அந்த பணியினை நாங்கள் இன்று விழாவாக அல்லது நினைவாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதனால் தான் இன்று நாங்கள் புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி அல்லது பாடுகளின் வெள்ளி என்று அழைக்கின்றோம். இந்த நாளில் தான் துன்பங்கள் வழியாக துன்பத்திற்கு புதிய அர்த்தத்தை கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுத்த நாளாக நாங்கள் பார்க்கின்றோம். துன்பத்திற்கு அர்த்தத்தை கொடுத்த நாள். சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது சில வேளைகளிலே நாங்கள் அதை கடந்து நாங்கள் பல ஆண்டுகள் பயணிக்கின்ற பொழுது சில வேளைகளில் நாங்கள் அதனை மறந்து விடுகின்றோம். எங்களுடைய மனித பலவீனத்தினால், எங்களுடைய மனித தன்மையிலே அது சில வேளைகளில் மறந்து போகக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அல்லது பலருடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரும் ஒரு படிப்பினையாக அதை தொடர்ந்து அவர்கள் நினைத்து கொள்ளக்கூடிய, அதாவது அதிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தினை அவர்கள் தங்களுடைய வாழ்வு முழுவதும் அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய ஒரு விதமாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ஒரு வகையில் தான் கிறிஸ்துவனுடைய துன்பம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. அமெரிக்காவில் வாழ்ந்த புல்டன்ஷியன் என்ற பேராயர் சொல்லுவார், இந்த உலகத்திலே நாங்கள் தண்ணீரை விரயம் செய்வதை பற்றியும், மின்சாரத்தை விரயம் செய்வதை பற்றியும், அல்லது எங்களுடைய ஆற்றலை விரயம், திறமைகளை விரயம் செய்வதை பற்றியும் நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் துன்பத்தை விரயம் செய்வதை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. எங்களுடைய துன்பத்தை நாங்கள் விரயம் செய்கின்றோம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை உணர்வதில்லை என்று சொல்லுவார். மிக்க சோரங்களே, துன்பத்தை நாங்கள் விரயம் செய்கின்றவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் காணப்படுகின்றோம். காரணம், நாங்கள் அதை பெரும் விடயமாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்வதில்லை. துன்பத்தின் வழியாக இறைவன் தந்த அந்த மீட்பை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே நாங்கள் படுகின்ற துன்பத்தை நாங்கள் அதை பெரிதுபடுத்துவதில்லை. அதை கடந்து செல்லுகின்ற பொழுது, அதனால சொல்றேன், கடந்து செல்லுகின்ற பொழுது அது ஒரு சாதாரணமாக ஒரு விடயமாக கடந்து செல்லுகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். மாறாக அன்புமிக்க சோரங்களே, புனித சின்ன திரேசம்மாளை போல அந்த துன்பத்தை நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லது இந்த உலக மீட்புக்காக இறைவன் கொடுத்த பரிசை போல நாங்களும் அதை மற்றவருடைய, அதாவது பலருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அது 2 மடங்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக எங்களுக்கு கிடைப்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்க முடியும். இதைத்தான் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இந்த நிகழ்வை நாங்கள் இன்று வரைக்கும் நாங்கள் எடுத்து இந்த நிகழ்வை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் என்று சொன்னால், அது இந்த உலக மீட்புக்காக, இந்த உலகத்திற்காக தரப்பட்ட அந்த மீட்பாக நாங்கள் பார்க்கின்றதனால் தான். அதனால்தான் இன்று இந்த உலகம் முழுவதும் இந்த நிகழ்வை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கல்வாரி நோக்கிய பயணத்திலே ஆண்டவர் இயேசு இந்த நிகழ்வை நிகழ்த்துகின்றார். சாதாரணமாக அவருடைய பணி வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை செய்கின்றார். அந்த 3 ஆண்டுகள் அவர் செய்த பணியை விட இந்த ஒரு நாள்,
அவர் செய்த பணி இன்று வரைக்கும், அதாவது 2000 ஆண்டுகள் வரைக்கும் அது ஒரு மிகவும் ஒரு பெரும் செய்தியாக, நற்செய்தி பணியில் அவர் ஆற்றிய பெரும் பங்கை இந்த நாள் அவருடைய நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பார்ந்தவர்களே, 3 ஆண்டுகள் அவர் செய்த பணி, இந்த 3 ஆண்டுகளில் இந்த இறுதி நாள் அவர் செய்த இந்த பணி அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் செய்த பணிக்கு ஒப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த பாடுகள் மரணம் வழியாக நாங்கள் எங்களுடைய மீட்பை நாங்கள் அனுபவிக்கின்றோம். இந்த மீட்பு ஆண்டவர் ஏன் இந்த பாடுகள் மரணத்தை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டார்? எங்கள் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக கடவுள் இந்த உலகத்திற்கு தன்னுடைய மகனை அனுப்பினது எங்கள் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக. தான் கொடுத்த அந்த வாக்கு, ஆதாமேவாள் பாவம் செய்கின்ற பொழுது அங்கு இறைவன் கொடுத்த வாக்கை என்று நிறைவேற்றுகின்ற அந்த நிகழ்வு. இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாள் இந்த மீட்புக்காக, இந்த மெசியாவினுடைய மீட்புக்காகத்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்வை அவர்கள் செலவழித்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள். ஆகவே இன்று இந்த மீட்பு ஆண்டவருடைய மரணத்தின் வழியாக, இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதன் வழியாக நிகழ்கின்றது. பாவத்தின் கழுவாயாக இஸ்ராயல் மக்கள் ஆட்டுக்குட்டியை தேர்ந்து எடுத்து அதன் மேல் தங்களுடைய பாவங்களை, தங்களுடைய கைகளை வைத்து அதன் மேல் தங்களுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் பாலைவனத்திற்கு அனுப்பி விடுவார்கள். அதுதான் அவருடைய பாவத்தின் பரிகாரம். அல்லது ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை எடுத்து தங்களுடைய பலிப்பீடத்தின் மேலோ அல்லது தங்களுடைய கதவு நிலைகளின் மேலோ அவர்கள் பூசுகின்ற பொழுது அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள், அவர்கள் அங்கு காக்கப்படுகின்றார்கள். இதுதான் அவளுடைய அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ஒரு செயற்பாடாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக, தன்னை ஒரு செம்மறியாக உருவகப்படுத்தி தன்னுடைய இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் சொந்த சுவிகார பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கின்றார். திருப்பணியிலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அதிகாரம் 20 இறை வசனம் 28. தனது சொந்த இரத்தத்தால் நம்மை தமதாக்கி கொண்டார் என்று நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய நாளிலே சிலுவையை மையப்படுத்தி நாங்கள் இந்த திருவழிபாட்டை நிகழ்த்துகின்றோம். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய நாளாந்த சிலுவை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றாவிடில் அவர்கள் என்னுடைய சீடர்களாய் இருக்க முடியாது என்று. இங்கு நாங்கள் வாழ்க்கையினுடைய அங்கமாக, அதாவது சிலுவை, எங்களுடைய நாளாந்த சிலுவை எங்களுடைய வாழ்வின் அங்கமாக, எங்களுடைய மீட்பை தேடி தருகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்றுதான் இயேசுவினுடைய விருப்பம். அதனால் தான் இந்த சிலுவை எங்களுக்கு மீட்பின் அடையாளமாக தரப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய பிறப்பை பார்க்கின்றோம், கிறிஸ்துவனுடைய பிறப்பை பார்க்கின்றோம். அதன் பிற்பாடு இந்த சிலுவையின் வழியாக அவர் தந்த மீட்பை பார்க்கின்றோம். அதன் பிற்பாடு இறுதியாக அவருடைய உயிர்ப்பை பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவருடைய மகிமை இந்த சிலுவையின் வழியாகத்தான் வெளிப்படுத்தப்படுகின்றது. அவருடைய பிறப்பின் வழியாகவோ அல்லது அவருடைய உயிர்ப்பின் வழியாகவோ வெளிப்படுத்தப்படவில்லை. மாறாக இந்த சிலுவையின் வழியாகத்தான் ஆண்டவருடைய மீட்பு, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதைத்தான் விவிலிய ஆய்வாளர்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். சிலுவைதான் எங்களுடைய மீட்பின் சின்னம். ஆகவே ஆண்டவருடைய உயிர்ப்பு எங்களுக்கு நம்பிக்கையை தருகின்றது.
கிறிஸ்துவனுடைய பிறப்பும் எங்களுக்கு புது வாழ்வை தருகின்றது. ஆனால் சிலுவை ஒன்றுதான் எங்களுக்கு மீட்பை தருகின்றது. ஆகவேதான் நாங்கள் சிலுவையின் அடையாளமாக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்களுடைய அடையாளம் கிறிஸ்தவத்தின் அடையாளமாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகின்றவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அதோடு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறை சாற்றுகின்றோம். சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கின்றது. ஆனால் நம்பிக்கை கொண்ட எங்களுக்கு அது மீட்பின் அடையாளம். இன்னும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இந்த சின்னப்பர் சொல்லுவார், கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமையென உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் என்று சொல்லுவார். அவை கிறிஸ்துவ மிக்க சௌரங்களே, கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்குத்தான் இந்த சிலுவையினுடைய மகிமை எங்களுக்கு தெரியும். சாதாரணமாக நீங்கள் மற்றவர்களிடத்தில் கேட்டு இந்து மதத்தவர்களை கேட்டு பார்த்தீர்கள் சொன்னால் அவர்களுக்கு சிலுவை அது கிறிஸ்தவர்களுடைய ஒரு அடையாளம் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். அல்லது யூத மதத்தவருடைய போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு சிலுவை ஒரு இழிவான ஒரு சின்னம். அங்குதான் யாராவது குற்றம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களை தண்டிக்கின்ற ஒரு அடையாளமாக அவர்கள் அதை பார்ப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஒரு மீட்பின் சின்னம், விடுதலையின் அடையாளம். எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தன்னுடைய இறை திட்டத்திற்கு ஏற்ப தன்னுடைய அரசுக்கு எங்களை அழைக்கின்ற ஒரு சின்னம். ஆகவே அன்புமிக்க சோரங்களே, இன்றைய நாளிலே இந்த சிலுவையை எங்களுடைய அடையாளமாக பார்க்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்வில் வருகின்ற சிலுவையை நாங்கள் சுமந்து செல்வோம், ஏற்றுக்கொள்ளுவோம், மன தைரியத்தோடு ஏற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்ட மரித்த அந்த நிகழ்வு எங்களுக்கு அர்த்தத்தை தரும், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தரும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு தான் இந்த உலகத்திலே, அதாவது கிறிஸ்தவ நாளாந்த வாழ்வில் வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு திருச்சபை கற்பிக்கின்றது. ஏனைய மதத்தவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் எப்படி இந்த துன்பத்தில் இருந்து நாங்கள் விடுதலை அடைய முடியும், எப்படி இந்த வாழ்வில், அதாவது இந்த உலக வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த கஷ்டங்கள், இந்த துன்பமான நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு முடியும் என்ற அந்த சிந்தனையை தருகிறேன். ஆனால் கிறிஸ்தவம் மட்டும்தான் எங்களுக்கு நாளாந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற எங்களுக்கு அழைப்பு விடுகின்றது. ஆகவே துன்பம் எங்களுக்கு சாதாரணமான ஒரு நிகழ்வாக இருக்காமல் உங்களுடைய துன்பத்தின் வழியாக நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை முழுமையாக வாழ்கின்றோம் என்ற அந்த மன தைரியத்தோடு, அதாவது அந்த நிறைவான அந்த வாழ்வோடு நாங்கள் இறைவனை பின்பற்றி எங்களுடைய நாளாந்த கிறிஸ்தவ விழுமியங்களை எங்களுடைய வாழ்வாக மாற்றி வாழ தொடர்ந்து இந்த நாளாந்த வழிபாட்டிலே நாங்கள் மன்றாடுவோம். எங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இந்த சிலுவையை சுமக்கின்ற, அதாவது தங்களுடைய நாளாந்த துன்பங்களை சுமந்து செல்லுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். குறிப்பாக இந்த போரினாலே பாதிக்கப்படுகின்ற இந்த திருவழிபாட்டிலே பங்கு கொள்ள முடியாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் இந்த வழியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து இறைவனோடு அவருடைய துன்பத்தின் வழியாக எங்களுடைய நாளாந்த சிலுவையை ஏற்று பயணிப்போம். ஆமென். ஒரு மன்றாட்டிலே நாங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்துக் கொள்வோம். பொது மன்றாட்டிலே வாசிக்கப்படுகின்ற முன்னுரையில் நாங்கள் முழந்தால் படியிடுவோம். அதன் பிற்பாடு
சிறிது நேரம் நாங்கள் மூலமாக மன்றாடின பிற்பாடு நாங்கள் உங்களுடைய கருத்துக்காக நாங்கள் சபித்த அந்த கருத்துக்காக நாங்கள் ஒரு குருவானவர் மன்றாட்டு சொல்லுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் உள்ள இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சி மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கலந்திருப்போம். நம் புனித திருத்தந்தை லியோவுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெற செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படி அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் மக்களாகிய எங்கள் வேண்டுதலை பரிவிலக்கத்துடன் கண்ணோக்கியர்களும் திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்துள்ளாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்னை கொண்டாடுகின்றோம். பிரான்சிஸ்காகவும் திருவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோம். உலகாடுவோம். என்றுள்ள எல்லாம் இறைவா, உம்முடைய ஆவியாரால் திருவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டுதலை கேட்டவிடும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள்மழையால் அருள்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்த தமது ஒரே திருவையில் கூட்டி சேர்த்து காத்துள்ள வேண்டும் என மன்றாடுவோமாக. முழந்தாடுவோம். என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி இருளும்.
இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுந்திருப்போம். துன்புறுவோருக்காக சபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீக்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தவிர்க்கப்படவும், மொழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் என மன்றாடுவோமாக. முழந்தாளிடுவோம். இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, துவருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்பு வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்திருப்போம். திருச்சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியவர் உலகத்தின் ரட்சணியம் வருவி திருச்சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியவர் உலகத்தின் ரட்சணியம் திருச்சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியவர் உலகத்தில் ரட்சணியம் வருவீர். இப்பொழுது சிலுவை ஆராதனை நடைபெறும். சிலுவை முத்தி வந்து முதலாவது குருவானவரும் அதைத் தொடர்ந்து பீடப்பணியாளர்களும் இப்பொழுது செய்வார்கள்.
ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தாருமை கொன்றேனே, பாவத்தாருமை கொன்றேனே, ஆயனே என்னை மன்னியும். ஆயனே என்னை மன்னியும். அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது கரத்தின் காயமே, இடது கரத்தின் காயமே, கடவுளின் நீர் அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது பாத காயமே, வலது பாத காயமே, பலன் மிக தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது பாத காயமே, இடது பாத காயமே, பலன் மிக தரும் தேனமுதே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். திருவிழாவின் காயமே, திருவிழாவின் காயமே, அருள் தோறிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன்.
கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். உடலும் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா. கட்டளை வழியை மனம் பண்புரை அறிந்தே மறுத்ததையா. பாவச் சேக்கை நாளும் எம் வாழ்வே கொண்டு நிறைந்ததையா. கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. உண்மை விளக்கு எரியும் அதன் ஒளியில் அருகே வாழவில்லை. இறைவன் நன்கு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். அன்பு செய்யும் இறைவா, உன்னை மறந்து சென்றதை எண்ணுகின்றோம். நீதி நிறையும் தலைவா, எம் பாவம் நினைந்தே கலங்குகின்றோம். தூய வாழ்வின் நிறைவே உம்மை மன்னிப்பு தருவாய் உயிர் பெறுவோம். இப்பொழுது மூன்றாம் பகுதியாகிய திருவிருந்து பகுதிக்குள் நுழைய இருக்கின்றோம். நற்கருணை வழிபாட்டுக்கு நம்மை ஆயத்தம் செய்வோம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம்
என் தேவன் தந்த காணிக்கை மேகம் சிந்தும் தொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை இந்த நினைவில் என் வாழ்வை காணிக்கை தந்தே உன்மலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. அனைவரும் எழுந்திருப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் வந்ததும் உமதே. இயேசு கிறிஸ்து நாட்களும் விரக்கத்தால் முழந்தால் இடுவோம். முழந்தால் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல். 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 Body of Christ. கிறிஸ்துவின் திருவுடல். மண்ணால் மரிசரை உண்டாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவிழாவானையின் தயாபர இயேசுவே
தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். துஷ்டயூத கையில் சிறைப்பட்டு திருக்கரத்தில் கரத்தில் கயிறிட்டு செம்மறி போல பலிகளாய் தயாவரை இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். அநீத குருச்சபையில் அமர்ந்து பொய் சாட்சிகளுக்கு பணிந்து தேவ வழிகாரனாக கூறப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். திருக்கன்னத்தில் அறையுண்டு திருவெளிகள் மறைக்கப்பட்டு முழுவதும் பூரணவாதிகள் அனுபவித்த என் தயாவரை இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். பிலாத்திட்ட துஷ்டரிவையால் கற்றூரில் கற்றூருமாக 5000க்கும் அதிகமாய் அடிபட்டு சர்வாங்கமும் ரத்தவாரப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். பாரதூர சிலுவை தோளில் சுமந்து கபாலமலை மட்டும் தெய்வோடி நடந்து பிளவீனமாக தரையிலே விழுந்த என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். திருவிலை கடூரமாய் வைந்து சர்வாங்க காயங்கள் விரிவாய் மிகுந்து சபை முன்பாக நாடித்து வாதிக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சிலுவை மரணத்தின் மீதே சயனித்து திருப்பாத கரங்களில் ஆணிகளால் அறைந்து இரு கடல்கள் நடுவே நிறுத்தப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சிலுவையிலே துயரம் ஒழிந்து வாதிக்கிற சத்துராதிகளுக்கு பாவம் பொறுத்து அனைவருக்கும் தயவு காண்பித்த என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சகலவாதிகளையும் தீர அனுபவித்து பாவிகளும் ஜீவ பலியாக பிராணனை கொடுத்த என் தயாபர இயேசுவே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். சர்வதயாபர இயேசுவே பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும்.
அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய இம்மீட்புச் செயல் எங்களின் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைபற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை ஆசிருக்காக தலை வணங்குவோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம் மக்கள் மீது உமது ஆசி நிறைவாயிறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். இவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, இவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்தோடு இன்றைய இறை வழிபாடு நிறைவுக்கு வருகின்றது. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அருட்தந்தை கெனிசியஸ் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று இந்த இறை வழிபாட்டில் பங்கு கொண்டதற்காக. தொடர்ந்து நாளை வழிபாடானது இரவு 11 மணிக்கு இடம்பெறும். நாளை வழிபாடு திருவழிப்பு வழிபாடு 11 மணிக்கு இடம்பெறும்.